ஜெயம் ஊழியத்தில் பெற்ற நன்மைகள். பிரைஸ் லார்ட். என் பேர் வினோத் ஆண்ட்ரூ, என் மனைவி லலிதா லாவண்யா, என் பையன் ஜோத்தம், என் பொண்ணு அக்ஷா ஜெசிகா. நான் இந்த ஊழியத்துக்கு 2017 வந்தோம். வந்ததுலேருந்து ஒவ்வொரு கட்டமாக கடவுள்லேருந்து எங்களை உயர்த்திக்கிட்டே வந்தார். காட் வாஸ் பிளெஸ்ஸிங் அஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். அண்ட் டுடே ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் இங்கே ஒரு சாட்சியாக இங்கே வந்திருக்கிறோம். உங்கள்கிட்ட எங்கள் சாட்சியை பகிரும்படியாக நாங்கள் வந்து எங்கள் டெஸ்ட்மனியை ஷேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஊழியத்துக்கு நாங்கள் வந்தபோது எங்களுக்கு ஒரு ஃபேமிலி, எங்கள் ஒய்ஃபோட கொலீக் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க, இது மாதிரி இங்கே ஒரு சபை இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக இந்த தாம்பரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களோட வீடு கொளத்தூரில் இருந்தது. கொளத்தூர்லேருந்து என் ஒய்ஃபோட ஜாப் ரிலேட்டடாக நாங்கள் இங்கே தாம்பரம் ஷிஃப்ட் ஆகி வந்தோம். இங்கே சர்ச்சஸ்லாம் நாங்கள் தேடி பார்த்துட்டே இருந்தோம். ஒரு பீஸ்ஃபுல் இல்லாமல் நாங்கள் போவோம். பையன் ரொம்ப சுட்டித்தனமாக கத்திக்கிட்டு இருப்பான். அதனால் எங்களை உள்ளே உட்காந்து எதுவுமே நாங்களே கேட்க முடியாது, நாங்கள் வெளியிலேயே இருப்போம். அது மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தது. அப்புறமா ஒரு நாள் ஒய்ஃபோட கொலீக் சொன்னாங்க, இங்கே இது மாதிரி ஜெயம் சர்ச் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் ரோடு ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸ்டென்ஷன் காலனியில் அங்கே இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நாங்கள் ஸ்டெப் எடுத்து போயிட்டோம். கீழே வரைக்கும் போனோம். அதுக்கப்புறமா திருப்பி பேக் ஆகிட்டோம். அது மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறமா ஒரு நாள் ஒய்ஃப் சொன்னால் நம்ம கண்டிப்பாக போகலாம் ஒரு நாள் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் ஃபேமிலியை டிசைட் பண்ண, அப்போது நானும் என் பையன் என் ஒய்ஃப் மட்டும்தான். ஸோ ஒரு நாள் நாங்கள் போனோம். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ஒரு நாளும் சர்ச் மிஸ் பண்ணது கிடையாது. எங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு இட் ஹஸ் பில்டஸ், இட் ஹஸ் க்ரோனஸ் அப்படி தான் சொல்லணும். நான் இந்த ஊழியத்துக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை என் ஜாப் சேஞ்சுக்காக நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு மாற்றத்துக்காக வேணும், ஒரு உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அண்ணாக்கா கிட்ட ஃபேமிலியாக நாங்கள் போய் ப்ரேயர் பண்ண போனோம். ப்ரேயர் பண்ணுமா, அண்ணா இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப நாளாக நான் ஜாப் சேஞ்சுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு அண்ணா எங்களை கூப்பிட்டு ஃபேமிலியாக ஒரு நாள் ப்ரேயர் பண்ணாங்க. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவங்களும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2017 தான் நாங்கள் இந்த ஊழியத்துக்கு ஜாயின் பண்ணோம். அந்த 17 அக்டோபர் அந்த டைமில் த ஃபர்ஸ்ட் கால், நான் ஏர்ஃபோர்ஸ் ரோட்லேருந்து நடந்து போயிட்டுருக்கேன் என் பழைய ஆஃபீஸ்க்கு. என் ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு ஒரு கால் வந்தது, இது மாதிரி நீ ஜாப் சேஞ்ச் பார்த்துட்ருக்கேன். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அந்த அக்டோபர் மந்த்லேருந்து எனக்கு இன்டர்வியூ கால் வந்தது, ஷெட்யூல் பண்ணி எனக்கு அந்த ப்ராசஸ்லாம் கடவுள் எனக்கு அழகாக வழி நடத்தினார். உடனே நான் அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் செலக்ட் ஆகினேன். நான் ஒரு பேங்க்கில், எம்என்சி பேங்க்கில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரைவேட் பேங்க்கில். அங்கே எனக்கு ஜாப் சேஞ்ச் உடனே 2018 ஜானில் நான் அங்கே போய் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கடவுள் எங்களை ஒவ்வொரு படிப்படியாக எங்களை குடும்பமாய் ஆசீர்வதித்து வந்தார். அங்கேருந்து நாங்கள் ஒரு வண்டி வாகனம், 2 வீலர் வாங்க கடவுள் கிருபை செஞ்சார். அங்கேருந்து என் பாப்பா கன்சீவாக கிருபை செஞ்சார். அந்த சாட்சியை என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இங்கே சர்ச்சில் 2017 வந்துட்டுருக்குறோம். 2017 நாங்கள் பேபிக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கிறப்போ கரெக்டாக அந்த டைமில் எனக்கு என்னுடைய சைக்கிள்ஸ் பீரியட்ஸ் எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்ப கவலையாக இருந்தது. என்னடா நம்ம ஒரு குழந்தைக்காக பிளான் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு பாரத்தோடு இருந்தேன். அப்போ 2017 டிசம்பரில் எங்களுடைய வெட்டிங் டே அப்போது நாங்கள் அண்ணாக்கா கிட்ட ப்ரேயர் பண்ணப்போ எங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் வந்துச்சு. என்னுடைய மலட்டு கர்ப்பத்தை கர்த்தர் இந்த நாளில் மாற்றுறாருன்னு சொன்ன அந்த மந்தே எனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். 2018 ஆகஸ்டில் என்னுடைய கேர்ள் சைல்டு அவள் பிறந்தா. அவள் பிறக்கிறப்போ கூட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. அவள் பிறந்து ஒரு 5-6 ஹவர்ஸ் எங்களுக்கு குழந்தைய கண்ணிலேயே காட்டல. ஏன்னா அவளால் ப்ரீத் பண்ணவே முடியல. அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட எங்களோட அண்ணா அக்கா தான் துணையாக இருந்து நடத்துனாங்க, எங்களுக்காக ஜெபிச்சாங்க. 6 ஹவர்ஸ் கழித்து அண்ணா அக்கா தான் முதல்ல கையில் ஏந்தி குழந்தைய பிளெஸ் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த குழந்தை எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கிறா. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் என்னுடைய ஜாபில் நடந்துச்சு. நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கே 2019 கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக அவங்க அட்வர்டைஸ் பண்ணப்போ நான் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னை செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே அநேக போராட்டங்களை நான் சந்தித்தேன். அது மாத்திரமல்ல,
என் கூட வேலை செய்தவங்க நிமித்தம் நான் அநேக கஷ்டங்களை நான் பட்டிருக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு வாட்டியும் அண்ணாக்கா கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ண வந்தப்போ எங்களுக்கு வந்து தைரியப்படுத்தி, உனக்கு இதுதான் இடம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை நடத்தி கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய கிருபையில் 2019 டிசம்பரில் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் கர்த்தர் உதவி செய்தார். அதே போல் இன்றைக்கி வந்து எம்சிசி காலேஜில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு அது ஒரு ஃபேமிலியாக எங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு படியாக ஆசீர்வதித்து வந்தார். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சி அவங்க இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக தேவனுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு ஊழியத்தை நாங்களும் இந்த ஊழியத்தில் சேர்ந்து இணைந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒரு மனக்கசப்பில் இருக்கும்போது சரி, எங்களுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் அண்ணன்கிட்ட நாங்கள் பர்சனலாக ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பர்சனலாக அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் தந்து எங்களுக்கு சரியான வழியில் அண்ணாக்கா எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் என்னாச்சும் நாங்கள் ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது அண்ணா கிட்ட நாங்கள் அண்ணா நாங்கள் இது மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. நல்ல ஒரு சஜஷன்ஸு, ஒரு காட் லீடிங் ஒரு ஐடியாஸ் எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாப்பா எங்களுக்கு பிறந்தா ஜோத்தம், நான் ஒய்ஃப் எல்லாம் இருக்கும்போது நாங்கள் ஒரு வாகனத்துக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் ஒரு லேண்ட் வாங்கலான்னு சொல்லி நாங்கள் போனோம். ஆனால் அது வந்து வாய்க்கலை. சரி, நாங்கள் அப்படியே போயிட்டு ஷோரூமில் போயிட்டு ஒரு காரை நாங்கள் புக் பண்ண கிருபை செஞ்சார். அது கார்லாம் புக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சில வருடங்கள் ஆச்சு. 2018 நாங்கள் வந்து கார் வாங்கினோம். 2019 வரும்போது என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் போஸ்டிங்கில் அவங்களுக்கு ஜாப் கிடச்சிது. அதே வருஷம் 2019 நவம்பரில் கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல இடம் இந்த தாம்பரம் பகுதியிலேயே எங்களுக்கு ஒரு நல்ல இடத்த தேவன் எங்களுக்கு காமிச்சார். அதை போய் நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அண்ணா கிட்ட ஷேர் பண்ணோம். அண்ணாக்கவும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், தேவன் இதுதான் சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணி எங்களை பிளெஸ் பண்ணி அந்த லேண்ட் வாங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதே போல் அதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் உடனே லாக்டவுன் வந்துடுச்சு. லாக்டவுன் வந்துட்டு நாங்கள் அப்படியே இருந்துட்டோம். ஏன்னா எங்கேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஆஃபீஸ்லாம் அப்படியே இருந்தபோது ஒரு லைஃப் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. பட் லைஃப் வாஸ் கோயிங் ஆன், ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் கோவிட்னால நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், சரி லேண்டு வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட் வி தாட் அந்த கோவிட்லாம் முடிஞ்சு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இருக்கப்போ நாங்கள் ஒரு நாள் அதை பற்றி நாங்கள் சும்மா கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கையில் எந்த பணமும் இல்லை. வி வேர் ஜீரோ. நாங்கள் அப்போ தான் எங்கள் லைஃப்பை வந்து பில்ட் பண்ணிகிட்டே வரோம் கடவுளால். அப்போ இருக்கும்போது நாங்கள் கையில் வி ஹேட் ஜீரோ சேவிங்ஸ். அப்போது ஒரு நாள் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கடவுள் உதவி செய்வார் அப்படின்னு. அதே போல் எங்களுக்கு இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட எங்கள் கையில் காசு இல்லை. எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்கள் பேரண்ட்ஸ் மூலியமாக இன்னொருத்தவங்க வந்து ஒரு 5 lakhs rupees எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இல்லை பையன் கட்டட்டும்னு சொல்லிட்டு, அது மிராக்கிள். அவங்கள இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் கூட நான் அவங்கள பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மாவோட அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க எடுத்து அவங்க பையனுக்கு கொடு, அவன் அப்புறம் பொறுமையாக தரட்டும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா God was preparing us to construct it அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு ஓகே திஸ் இஸ் த சைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிஷியல் அமௌண்ட்டோட நாங்கள் வந்து வி ஸ்டார்டட் இட். நாங்கள் ப்ரேயர் பண்ணி அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் ஒரு 3 years ஆகுது. ஆல்மோஸ்ட் 2023 வி வென்ட் இன் டு த ஹவுஸ். காட் ஹஸ் பிளெஸ்ட் அஸ். அண்ணாக்கா வந்து ப்ரேயர் பண்ணி எங்களை பிளெஸ் பண்ணி ஒவ்வொரு டைமில் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ரோத் நாங்கள் அடையும் போதும் அண்ணாக்கா எங்கள் கூட இருந்து வார்த்தையை சொல்லி எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப கைட் பண்ணாங்க. ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், எங்கள் வேர்லியாக இருக்கட்டும், அண்ணா வந்து எங்களுக்கு சரியாக கைட் பண்ணிவிட்டு இந்த நாள் வரைக்கும் நாங்கள் குடும்பமாக இந்த சபையில் இருக்கிறோன்னா பிகாஸ் ஆஃப் God's blessing and God gave us அண்ணாக்கா to us and ரைட்டாக எங்களை வந்து பாதுகாத்து இது வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை எங்களை வழி நடத்திட்டு வந்தார். எங்கள் சாட்சி பார்த்தீங்கன்னா அநேகம் இருக்குது. நான் முடிச்சுக்கிறேன். God has blessed us so much. இன்றைக்கி என் பையன், என் ஒய்ஃப், என் பாப்பா, நாங்கள் 4 பேரும் we have committed one thing to the Lord. God has blessed us so many things. கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் நாங்கள் வந்து எங்கள் ஹார்ட்டில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம். என்றைக்கு நாங்கள் டிசைட் பண்ணோம், God has blessed us financially enough.
ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், மணி வி கேன் கிவ் எனி திங், ஆனால் நம்ம டைமை கடவுளுக்காக கொடுக்கணும்னு சொல்லி ஆஸ் அ 4th ஃபேமிலி மெம்பர்ஸ் வி ஹவ் கமிட்டட் தட் நாங்கள் கண்டிப்பாக கடவுளுக்காக ஏதாவது நாங்கள் செய்யணும்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அதனால் இந்த ஊழியத்தில் இணைந்து நாங்களும் காலையில் எழுந்து ஊழியத்தை செய்ய ஏதோ ஒன்று எங்களால் முடிஞ்ச ஊழியத்தை நாங்கள் இந்த ஊழியத்தோடு சேர்ந்து நாங்கள் செய்ய கடவுள் எங்களுக்கு வாய்ப்பு தந்தார். தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அதே போல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அண்ணா அக்காக்காக நன்றி, ஜெயம் ஊழியத்துக்காக நன்றி. Praise the Lord. Praise the Lord.